கனடாயில் ஒரு ஹாண்டட் பிரிட்ஜ் இருக்கு அப்படி நான் சொன்னா நீங்க எல்லாரும் நம்புறீங்களோ? ஆனா அப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் பேரு தான் ஓல்ட் ஃபின்ச் அவென்யூ பேலி பிரிட்ஜ். இது வந்து 1954 பில்ட் பண்ண ஒரு பிரிட்ஜ். நான் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த பிரிட்ஜ். இங்க வந்து ஒரு பெரிய ஹரிக்கேன் அடிச்சாங்க 1954. ஸோ அதுக்கப்புறம் புதுசா பில்ட் பண்ணது தான் இந்த பிரிட்ஜ். கேண்டின்னு பேரான ஒரு கேர்ள் வந்துட்டு அவ 16th பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸுனே கூட்டி இந்த பிரிட்ஜுக்கு வந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த கேர்ள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ வந்துட்டு அங்க மிஸ் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் டே அவ டெட் பாடி தான் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் வந்து ஹாண்டட் அப்படி எல்லாரும் சொல்றாங்க. நம்ம மிட் லைட்ல அந்த பிரிட்ஜில் நம்ம நடந்துட்டு இருந்தா நம்ம பின்னாடி லைக் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அல்லாட்டி நம்ம கார் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிடும். அவ லைக் ஒரு கேர்ள் ஸ்க்ரீம் பண்ற மாதிரி வாய்ஸ் கேட்கும். அப்படி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கிற இது நிஜமா இல்லையான்னு தெரியல. நம்ம வந்து பிரிட்ஜில் போயிட்டு பிரிட்ஜின் சென்டர்ல அந்த மிட் நைட் வந்து நம்ம ஹாப்பி பர்த்டே கேண்டின்னு சொன்னா அந்த ஹொரர் லைக் அந்த டெரிபிளான லைக் க்ரீப்பி வாய்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் அப்படியே சொல்றாங்க. எனக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. ஸோ நான் டே டைம் தான் போனது. நீங்க யாராச்சும் டிராவல் பண்ணியிருந்தா லைக் இது கேட்டதுக்கு அப்புறம் டிராவல் பண்ணுன மாதிரி இருந்தா மிட் நைட் போயிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. நீங்க கமெண்ட் போட்டா தெரியும் பே வரலான்னு.